ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மகாபாரதத்தின் ஆசிரியரின் முன்னுரை. மகாபாரதமும் இராமாயணமும் ஒரு மாபெரும் இதிகாசம். இதிகாசம் என்றால் இது நடந்தது என்று பெயர். மகாபாரதமும் இராமாயணமும் நடந்து முடிந்த உண்மை சம்பவங்கள் என்பதால் இவற்றிற்கு இதிகாசம் என்ற பெயர். இராமாயணம் நடந்து முடிந்த பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு பிறகு மகாபாரதம் நடந்தது. இந்த உலகம் பல கோடி ஆண்டுகளுக்கு முன்பாக தோன்றியது. பலவிதமான உயிரினங்களும் பலவிதமான மனிதர்களும் இந்த உலகத்தில் வாழ்ந்து வந்தனர். பலவித பூகம்பங்கள், கடல் கொந்தளிப்புகள், கடும் மழை, பெரும் புயல் காற்று, கொடிய நோய்கள் போன்றவை இந்த பூமியில் அடிக்கடி நிகழ்ந்தது. அப்போது பல லட்சக்கணக்கான உயிரினங்களும் மனிதர்களும் அழிந்தனர். பல உயிரினங்களும் மனிதர்களும் இந்த மண்ணில் புதைந்தனர். அப்போது உயிர் பிழைத்த மனிதர்களும் உயிரினங்களும் மீண்டும் மீண்டும் பெருக்கமடைந்தனர். அதுபோன்ற காலங்களில் பல அரசர்கள் நமது நாட்டை ஆட்சி புரிந்து வந்தனர். அவற்றில் பரத வம்சத்து அரசர்கள் பெரும் புகழ் பெற்று ஆட்சி புரிந்து வந்தனர். அந்த பரத வம்சத்திற்குள் ஒரு மாபெரும் போர் நடந்தது. அதுவே மகாபாரத போர். இந்த போர் மொத்தம் 18 நாட்கள் நடந்தது. அதில் பல லட்சக்கணக்கான வீரர்களும் அரசர்களும் லட்சக்கணக்கான யானைகளும் குதிரைகளும் மாண்டன. போர்க்களம் எங்கும் இரத்தம் ஆறாக ஓடியது. அப்போது வாழ்ந்த மக்கள் பல சம்பவங்களை மறந்துவிட்டாலும் இந்த மகாபாரத சம்பவங்களை மட்டும் இன்றும் மறக்கவில்லை. இந்த மகாபாரத சம்பவங்கள் நடக்கும்போது பல ரிஷிகளும் ஞானிகளும் இந்த பூமியில் வாழ்ந்து வந்தனர். இந்த ரிஷிகளும் ஞானிகளும் மகாபாரத சம்பவங்களை பற்றி நன்கு அறிந்து இருந்தனர். ஆகவே இவர்கள் நாடு முழுவதும் சென்று மகாபாரத சம்பவங்களை பற்றி உலக மக்களுக்கு எடுத்து கூறினார்கள். இந்த மகாபாரதத்தில் அறம், பொருள், இன்பம், வீடு, நீதி, நேர்மை, தர்மம், கடமை, பாசம், நட்பு, வாய்மை, மன உறுதி, வீரம், கோபம், பொறாமை, தவம், ஞானம், பக்தி போன்ற இன்னும் பல கருத்துக்களிடம் தெளிவாக சொல்கிறோம். அதுவரை இணைந்திடுங்கள் ஆர்ஆர்ஜி யூடியூப் சேனலுடன். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததாக வியாசரும் விநாயகருக்கும் உள்ள கதையை கேட்போம். அதுவரை இணைந்திடுங்கள் ஆர்ஆர்ஜி யூடியூப் சேனலுடன். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு என்னுடைய வீடியோ உடனுக்குடன் கிடைக்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மனசில் என்ன தோணுதோ அதை கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள்.